ஸ்திரீயே, அதோ உன் மகன். தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தவர்கள் இப்போது கர்த்தருடைய சிலுவையின் அண்டை வந்து நின்று கொண்டிருந்தார்கள். இந்த வேளையில் இயேசுவின் தாயாராகிய மரியாளை நாம் நினைத்து பார்த்தால் அவர்கள் எத்தனை வியாகுலம் அடைந்திருக்கக்கூடும். இயேசுவை குழந்தையாக ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்வதற்காக கொண்டு சென்றபோது அங்கு ஆலயத்தில் சிமியோன் அவர்களை ஆசிர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று தீர்க்க தரிசனமாக உரைத்தது அந்த நாளில் நிறைவேறிற்று. குழந்தையாயிருந்தபோது இயேசுவின் தலையை வருடி கொடுத்த இடத்தில் இப்போது முட்கிரீடம் சூட்டப்பட்டிருப்பதையும் கைகளை பிடித்து நடக்க சொல்லிக் கொடுத்த கரங்கள் கால்களில் ஆணிகள் கடாவப்பட்டிருப்பதையும் காணும் பொழுது அந்த தாயின் இருதயம் எப்படி துடித்திருக்கும். அமைதியாக கண்ணீர் வழிய சிலுவையை அன்னார்ந்து பார்த்தபடி இருதயத்தில் வியாகுலம் நிறைந்தவர்களாக நின்று கொண்டிருந்த அவர்களை இயேசுவின் கண்கள் கண்டது. உடனே பேச ஆரம்பித்தார். ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். நான் இனி உங்களோடு இருக்கப் போவதில்லை, ஆனால் என்னைப் போலவே உங்கள் மேல் அன்பு கூறும் ஒரு மகனை தருகிறேன் என்று சொல்லி யோவானிடம் தன் தாயை ஒப்பு கொடுத்தார். மரிக்கும் நிலையிலும் தம் தாயின் பொறுப்பை தம் சீஷனிடம் கொடுத்து சென்ற நம் இரட்சகர் எந்த நிலையிலும் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். நாம் நம் தாய் தகப்பன்மாரை கனம் பண்ண வேண்டும் என்பது கர்த்தருடைய கட்டளையாகும். பெற்றோரின் வயதான காலத்தில் அவர்களை தள்ளிவிடாமல் அவர்களை பராமரித்து அவர்களை கண் கலங்காமல் காத்து கொள்ளும்போது நமக்கு நன்மை உண்டாயிருக்கும். பூமியிலே வாழ்நாள் நீடித்திருக்கும். அல்லேலூயா. சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் என்று பார்க்கிறோம். இப்படி எல்லாரும் ஓடிப்போன போது யோவானும் ஓடிப்போனார். ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட பின்பு யோவான் கிறிஸ்துவின் தாயாரோடு வந்து நின்றார். அப்படி நிற்கும்போது கிறிஸ்து அவரை, என்மேல் அன்பாயிருந்த நீயும் என்னை விட்டு ஓடிப்போனாயே, என் துக்கத்தை பகிர்ந்து கொள்ள நான் தேடின போது உங்களில் யாருமே என் கண்களில் தென்படவில்லையே என்று கேட்கவில்லை. மாறாக தம் தாயின் பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்தார். பிரியமானவர்களே, நமக்கு பிரச்சனை வரும்போது, துன்பங்கள் வரும்போது, பாடுகள் வரும்பொழுது கர்த்தரை விட்டு மாறிப்போய் பின்மாற்ற நிலையை அடைந்து விடுகிறோமா? அப்படி போனவர்கள் கர்த்தரிடம் வரும்போது கர்த்தர் அவர்களை போ என்று தள்ளிவிடுகிறதில்லை. மாறாக அவர்களையும் ஏற்றுக்கொள்ளும் உன்னத தேவன் அவர், பொறுப்பையும் தருகிறவர். ஒருவேளை நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிருந்தால் யாரையும் தள்ளாத தேவனிடத்தில் வந்து சேர்ந்து விடுவோம். அவர் ஏற்றுக்கொள்வார், நமது பின் நிலைமையை மாற்றுவார். ஆமேன். அல்லேலூயா.